Hi friends, welcome to Magesh Vlog. இன்னைக்கு ஜூலை 12 எங்களோட 4th year anniversary. அதுக்குள்ளே 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு என்னால் நம்பவே முடியல. நேற்று தான் கல்யாணமான மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே இன்றைக்கி 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம்தான். இதே தான் நேற்று நைட்டு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். 4 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்களேவும் ஒரு குட்டி கேக் வெட்டி ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம். காலையில் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட் அங்கே தான் போயிட்டு வந்தது. ஒரு சின்ன சின்ன ஸ்வீட் மெமரிஸ்லாம் யோசிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதனால தான் சொல்கிறாங்களோ சில பேர்லாம், கல்யாணன்றது ஒரு பெரிய கனவு மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புரியலை, இப்போ தான் புரியுது எனக்கு. அப்படியே ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டேவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்படியும் நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆகும், அதனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டோம்னா லஞ்சுக்கு வெளியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஹாட் வாட்டர் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். ஃபஸ்ட்டே யோசித்தேன் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஒரு 2-3 நாளாகவே பூரி சாப்பிடணும் ஒரே கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் இன்றைக்கி பூரி ரெடி பண்ணிட்டேன். பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக அது பிடிக்காது. அதனாலே அடிக்கடி வீட்டில் பூரி பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஏதாவது சொல்லுவாருன்னு நினச்சேன், பட் ஒன்றும் சொல்லலை, சமத்தா சாப்பிட்டுக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி நல்ல நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நாளில் தான் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணி சாப்பிட்டுக்க முடியும். மீதி வீக் டேஸ்லலாம் பிளான் மட்டும்தான் பண்ண முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹேர் பேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதை அப்படியே ஆற வச்சிடணும். அது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு ஷாம்பு மாதிரி ரெடி ஆகிடும். அதோட ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம ரூட்ஸ்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நல்லா கொண்டை போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான ஹேர் பேக் தான், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஹேரை நல்லா சன்ட்ரை பண்ணிட்டாலே ரொம்ப பவுன்ஸியாக தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹேர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நைட்டு கட் பண்ண கேக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை பீஸ் போட்டு நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக பூரி சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம என்ன தான் வெளியே போய் எத்தனையோ கோயிலுக்கு போய் எத்தனையோ சாமியை ஓடி ஓடி போய் கும்பிட்டாலும் வீட்டில் இருக்கிற நம்ம சாமியை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அதனால காலையிலேயே வீட்டில் ஒரு சின்னதாக பூஜை போட்டாச்சு. அப்படியே வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே நின்று கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்கே போனாலும் எங்கள் 2 பேத்துக்கு இதே தான் வேலை. எங்கேயாவது நல்லா கிளம்பிட்டா போதும், உடனே ஒரு ஃபோட்டோவாவது எடுக்காமல் கிளம்பவே மாட்டோம். அது சின்ன சின்ன ஸ்வீட் மெமரிஸ் தானே, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே கட் பண்ணால் கோயில் தான், வழியில் எங்கேயும் வீடியோ எடுக்கலை. யாருக்காவது இது எந்த கோயில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே உள்ள மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அப்படியே பீச்சை பார்த்தோன்னே ஒரே குஷி தான். பீச்சில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.